பல நூற்றாண்டுகள் கடந்து இன்னைக்கும் படிக்கிறவங்க இதயத்தில் தேன் வார்க்கும் இனிமையுடனும் நிரந்தர இளமையுடனும் இருக்கிற கம்பரோட அற்புதமான ஒரு படைப்பு கம்பராமாயணம். கம்பர் எப்படி சாமர்த்தியமாக ஒரு பொய் சொல்லி வால்மீகி ராமாயணத்தை தழுவி தமிழில் ராமாயணம் எழுதும் அந்த பொறுப்பை தனதாக்கிக்கிட்டாரு அப்படின்னு இதுக்கு முன்னாடி கம்பர் பொய் சொன்னாரா அப்படின்னு போட்ட பதிவில் நல்லா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கம்பராமாயணத்தை தமிழில் எழுதுறதுக்கு கம்பருக்கு சில மாதங்கள் தான் ஆயிருக்கு. ஆனால் அதை அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு 12 வருடங்கள் கம்பர் சிரமப்பட வேண்டியதாக இருந்திருக்கு. கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு கம்பர் அனுபவித்த சிரமங்கள்லாம் என்னென்னது, சிதம்பரம் கோயிலில் இருக்கிற 3000 தீட்சிதர்கள் முன்னாடி கம்பர் செய்து காட்டிய அற்புதம் என்ன, கடைசியாக நரசிங்க பெருமாள் கம்பராமாயணத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து அரங்கேற்றத்தை சிறப்பாக முடித்து வச்ச கதை நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ராமாயணத்தை மொத்தம் 113 படலங்களாகவும் 10,569 பாடல்களாகவும் கம்பர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் அப்புறம் சில பேர் ஸ்ரீராமர் பெருமாளோட அவதாரம், அதனால் வைணவ திருத்தலங்களில் முதன்மையான திருத்தலமான ஸ்ரீரங்கத்தில் போய் அரங்கேற்றம் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு யோசனை சொல்லியிருக்காங்க. கம்பர் ஸ்ரீரங்கத்து பெரியவங்க கிட்ட அவருடைய படைப்பை காட்டினப்போ 100 பாடல்களுக்கு ஒரு பாடல் விதமாக தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளல் போற்றி கம்பர் பாடல் எழுதியிருக்காரு. இதை பார்த்து அந்த பெரியவங்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸ்ரீராமர் சீதையோட வாழ்க்கை வரலாற சொல்கிற வால்மீகி ராமாயணத்தை தழுவிதான் நீங்கள் தமிழில் எழுதியிருக்கீங்க. சீதை ராமர் பெருமைகளை தாண்டி வேற ஒரு மனிதரை பற்றின பெருமைகளை சொல்கிற பாடல்கள் அதிகமாக இடம்பெறது எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அந்த பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கம்பர் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலுக்கு தன்னால் முடிஞ்ச நன்றி கடனை செலுத்தணும் அப்படின்னு ஒரு வழியாக 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் விதமாக ராமாயண கதை அர்த்தம் மாறாமல் சடையப்பரோட மேன்மையை குறிப்பிடலாம் அப்படின்னு அந்த பெரியவங்க கிட்ட சம்மதம் வாங்கியிருக்காரு. அப்போது கம்பர் சொன்னாராம், நான் கூட வள்ளல் சடையப்பர் 100ல் ஒருவர் அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் அவரை 1000ல் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னாராம். செய்ய வேண்டிய திருத்தங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த அந்த பெரியவங்க கிட்ட போய் அரங்கேற்றம் பண்ணுறதை பற்றி பேசுனா, எங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் தான் நல்ல நிபுணத்துவம் இருக்குது, தமிழ் எங்களுக்கு அந்தளவுக்கு புலமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் நீங்கள் சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்கள் கிட்ட போய் உங்களோட படைப்பை காட்டி உங்களுடைய இந்த படைப்பு எந்த விதமான ஒரு குற்றமும் இல்லாமல் இலக்கண பிழை எதுவுமே இல்லாமல் நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒப்புதல் கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு கம்பர் கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாமல் சிதம்பரத்துக்கு போகிறதுக்கு தேவையான பொருட்களையும் அங்கே தங்கிறதுக்கு தேவையான பணத்தையும் எடுத்துக்கிட்டு உடனே சிதம்பரத்துக்கு போயிருக்காரு. அந்த காலத்தில் சிதம்பரத்தில் சிறந்த கல்விமான்களான 3000 தீட்சிதர்கள் அங்கே இருந்திருக்காங்க. அவங்கள தில்லை 3000 தீட்சிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கம்பர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற சில தீட்சிதர்களை பார்த்து, நான் வால்மீகி ராமாயணத்தை தமிழில் ராமாவதாரம் அப்படின்னு எழுதியிருக்கேன், இந்த பாடல்களை நீங்கள் படித்து பார்த்து இதில் எந்த விதமான ஒரு இலக்கண பிழையும் இல்லை அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒப்புதல் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு வேண்டியிருக்காரு. அதுக்கு அங்கிருந்த தீட்சிதர்கள் கம்பரை கண்டுக்கவே இல்லையாமா. ஸ்ரீராமர் பெருமாளோட அவதாரம், வைணவர்கள் தான் இந்த நூலை நல்லா விரும்பி படிப்பாங்க, எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த தீட்சிதர்கள் கம்பரோட படைப்பை கவனிக்காமல் விலகி போயிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சிதம்பர தீட்சிதர்களோட வழக்கம் என்னென்னா, யாராவது ஒரு புலவரோட படைப்பை அவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னா கல்வியில் சிறந்த 1-2 தீட்சிதர்கள் ஆதரிக்கிறது செல்லாதாம். அந்த 3000 தீட்சிதர்களும் ஒன்று கூடி அவங்க முன்னாடி அந்த புலவர் அவரோட படைப்பை படித்து காட்டி அதுக்கப்புறம் அந்த தீட்சிதர்கள் எல்லாம் அதில் இருக்கிற சந்தேகங்களை அவங்க கேட்டு இந்த புலவரோட ஞானத்தையும் அவர் கொடுக்குற விளக்கத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட அந்த படைப்பு சிறந்த படைப்பு அப்படின்னு அங்கீகாரம் கொடுப்பாங்களாமா. இதில் விஷயம் என்னென்னா, அந்த தீட்சிதர்கள் எல்லாம் அவ்வளோ லேசில் ஒன்று கூட மாட்டாங்களாமா. கம்பர் ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியாக சிதம்பரம் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் கிட்ட எடுத்து பேசி அவங்களெல்லாம் ஒன்று சேர சொல்லி ரொம்ப கேட்டிருக்காரு. அங்கிருந்த அந்த தீட்சிதர்கள் இப்போ பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சிருக்காங்க. போக போக என்னாச்சுன்னா அவங்க கம்பரை சந்திக்கிறதையே தவிர்த்துருக்காங்க.
இப்படியே கம்பர் 12 வருஷம் காத்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் கம்பரோட படைப்பை பார்க்கறதுக்கு அந்த 3000 தீட்சிதர்கள் யாருமே விரும்பலை. இப்படியே போக போக கம்பர் கொண்டு போன செல்வங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருக்கு. சராசரியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கேவும் ஒவ்வொரு நாளும் கம்பர் ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. இங்கனையே கொஞ்ச நாள் நாம் இன்னும் முயற்சி பண்ணலாமா, இல்லை திரும்ப நம்ம இருப்பிடத்துக்கே போகலாமா அப்படின்னு கம்பர் ரொம்ப மனசஞ்சலப்பட்டிருக்காரு. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள்ளேவும் திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜ பெருமாள் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு சன்னதி இருக்குது. 108 திவ்ய தேசம்னு சொல்லப்படுற முக்கியமான பெருமாளோட ஸ்தலங்களில் இந்த சன்னதியும் ஒன்றா. ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்த கம்பர் இந்த சன்னதிக்கு போய், ஓ ஜனார்த்தனா, என்னுடைய இந்த படைப்பு உன்னை பற்றியது. உன்னுடைய ராமாவதாரத்தை பற்றி தான் நான் எழுதியிருக்கேன். இனிமையான தமிழ் மொழியில் இருக்கும் இந்த காவியத்தை தமிழ் மக்கள் படித்து இன்புற நீ விரும்பலையா? இந்த தில்லையில் இருக்கிற 3000 தீட்சிதர்களும் வேணும்னே என்னுடைய முயற்சிக்கு வந்து தடை போடுறாங்க. அவங்களிடம் நான் வைக்கும் வேண்டுதலையும் வந்து தட்டி கழிக்கிறாங்க. நான் என்ன தவறு பண்ணேன்? ஸ்ரீராமரோட பெருமையை சொல்லும் இந்த 10,000 பாடல்களும் வீண்தானா? எனக்கு ஒரு சரியான வழியை காமி அப்படின்னு மனமுருகி கண்ணீர் விட்டு கம்பர் வேண்டியிருக்காரு. ரொம்ப கனத்த இதயத்தோட அன்னைக்கு இரவு கம்பர் கவலையோடு உறங்கிட்டு இருக்கும் போது கனவுல கோவிந்தராஜ பெருமாள் தோன்றியிருக்காரு. நீ பொறுத்த காலம் முற்று பெற்றது கம்பரே. நாளை காலை ஒரு தீட்சிதரின் மகன் சர்ப்பம் தீண்டி மாண்டு போவான். இவர்கள் வழக்கப்படி இறுதி சடங்கிற்கு 3000 தீட்சிதர்களும் ஒன்று சேருவர். அங்கே நீர் வேண்டியதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தராஜ பெருமாள் மறைஞ்சிருக்காரு. அடுத்த நாள் காலை பெருமாள் சொன்ன மாதிரியேவும் ஒரு தீட்சிதரோட மகன் பாம்பு தீண்டி இறந்து போக 3000 தீட்சிதர்களும் சோகமயமா ஒரே இடத்துல வந்து கூடி நின்றுருந்தாங்க. ஒரு வீட்டில் இறுதி காரியம் நடந்துட்டு இருக்கு. அங்கே போய் என்னுடைய படைப்பை வந்து நான் படித்து காட்டுறேன், கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் எதுவுமே நினைக்காம பெருமாள் சொல்லிட்டாரு அப்படின்னு முழு நம்பிக்கையோட கம்பர் தன்னுடைய படைப்பை கையில் எடுத்துக்கிட்டு அந்த தீட்சிதர்கள் சில பேர்கிட்ட போய், 3000 தீட்சிதர்களும் இப்போ தான் ஒன்றா கூடி இருக்கீங்க, இப்போ நான் என்னுடைய படைப்பை நான் படித்து காட்டுறேன், கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னதுமேவும் அந்த தீட்சிதர்கள் எல்லாம் கம்பரை எரிக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. சரியான சுயநலவாதியாக இருப்பார் போல, புலவர் கொஞ்சமாவது நாகரிகம் தெரிஞ்சவராக இருப்பாருன்னு சொல்லி நினச்சோன்னா இது கூட தெரியாமல் எந்த இடத்துல வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த தீட்சிதர்கள் எல்லாம் கம்பரை திட்டி தீர்த்துருக்காங்க. அந்த தீட்சிதர்களை பார்த்து, நான் இறந்த அந்த பையனை பார்க்கலாமா அப்படின்னு கம்பர் கேட்டிருக்காரு. அவங்க அந்த பையனை காமிச்சிருக்காங்க. கம்பர் எந்த இடத்துல அந்த பையனுக்கு பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து பாம்போட அந்த பல்குறியை வந்து பார்த்துருக்காரு. விஷத்தை இறக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிங்களா அப்படின்னு கம்பர் கேட்க, எல்லா வகையான மருந்துகளையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், மூலிகையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், அவ்வளவு ஏன் சம்ஸ்கிருத மந்திரங்களையும் சொல்லி பார்த்துட்டோம், எதுவுமே வேலைக்காகலை அப்படின்னு அந்த தீட்சிதர்கள் சொல்லியிருக்காங்க. உடனே கம்பர் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் பெருமாள் தான் பக்கம் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், இந்த பையனோட விஷத்தை வந்து நான் இறக்கிட்டேன்னா நான் கேட்குறத எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. கம்பர் இதை சொன்னதுமேவும் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க கம்பரை ரொம்ப சந்தேகமாக பார்த்துருக்காங்க. அந்த பையனோட பெற்றோர்களும் அந்த தீட்சிதர்களில் ரொம்ப முக்கியமானவங்களும் கம்பர் மட்டும் இது செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டதை வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. உடனே கம்பர் தான் கையில் வச்சிருந்த ஓலைக்கட்டை அவுத்து கம்பராமாயணம் யுத்த காண்டத்தில் இருக்கிற 2207வது பாடல், பல்லாயிரத்தின் முடியாத பக்க மவைவி சவந்த பலர்களால் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடலை பாடியிருக்காரு. ராமர் ராவண யுத்தத்தில் ராவணின் மகனான இந்திரஜித் ஒட்டுமொத்த வானர சேனைகளையும் நாகாஸ்திரம் போட்டு மயங்க வச்சிருவார். உடனே கருட பகவான் வந்து தன்னுடைய பல்லாயிரக்கணக்கான சிறகுகள் கொண்ட அந்த இறக்கையை வந்து அசைப்பாராம். அந்த இறக்கையோட காற்று பட்டு மயங்கி விழுந்த அத்தனை பேரோட உடம்புல இருந்த நாகபானம் வந்து வெடிச்சு சிதறிடுமா. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல ஏற்பட்ட காயங்கள்னால ஆன தழும்புகள் கூட மறைஞ்சிருமா. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சுய நினைவோடையும் மன உறுதியோடையும் ஒருத்தர் தர்ம காரியம் மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அவருடைய பாவங்கள் மறைவது போல இருக்குது அப்படின்னு கம்பர் அந்த பாடலில் சொல்லியிருப்பார். இந்த பாடலை படித்த உடனேவும் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பெரிய சர்ப்பம் தோன்றி அந்த சர்ப்பம் அந்த பையனோட தேகத்தில் எந்த இடத்துல கடிச்சிருக்கோ அதே இடத்துல மறுபடியும் போய் கடிச்சிருக்கு. கடிச்சு உள்ளே இருந்த விஷத்தை எல்லாம் தான் உறிஞ்சிக்கிட்டு கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி போய் இந்த சர்ப்பம் இறந்து போயிருக்கு. இறந்து கிடந்த அந்த சிறுவன் வந்து மீண்டும் உயிர் தெழுந்து உட்காந்துருக்கான். இதெல்லாம் அந்த மக்கள் பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்க.
இவர் ஏதோ புலவர்னு நினச்சோம், ஆனால் பெரிய மந்திரவாதியாக இருப்பார் போல அப்படின்னு கூட எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த தீட்சிதர்கள் எல்லாம் கம்பர்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டிருக்காங்க. 12 வருட காலம் வீணா போனதற்காக அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. கம்பருடைய இந்த படைப்பு வெறும் மனித முயற்சி மட்டும் கிடையாது, இது தெய்வத்தோட சங்கல்பம் அப்படின்னு அந்த தீட்சிதர்கள் எல்லாமே உணர்ந்திருக்காங்க. அப்புறம் ஒரு ஓலையில் கம்பரை சோதிப்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு எழுதி கம்பர்கிட்ட கொடுத்துருக்காங்க. சரி, அப்புறம் என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கு. கம்பர் அந்த ஓலையை எடுத்துக்கிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு அங்கே நடந்த அந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்து பெரியவங்க கிட்ட சொன்னால் கம்பர் சொன்னதை அவங்க முழுசாக நம்பவே இல்லை. அதுக்கப்புறமும் கம்பருக்கு சோதனையை கொடுத்துருக்காங்க. திருநெருங்கொண்டை அப்படின்னு ஒரு இடத்துல சமணர்கள் இருக்காங்க. அவங்க தமிழில் பெரிய வித்வான்கள். அவங்க கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. அதுக்கடுத்து மாவண்டூரில் ஒரு பொற்கொள்ளர் இருக்கார். அவரும் ஒரு மிகப்பெரிய தமிழ் பண்டிதர். அவர்கிட்டையும் போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. அதுக்கடுத்து தஞ்சாவூரில் அஞ்சனாட்சி அப்படின்ற ஒரு விலைமாது இருக்காங்க. அவங்க தமிழ் புலமையில மிகவும் சிறந்தவங்க. அவங்கக்கிட்டேயும் போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. அதுக்கடுத்து சில பேர்களோட பேரை சொல்லி அவங்கக்கிட்டேயும் போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. கடைசியாக கம்பருடைய மகன் அம்பிகாபதி, அவரும் கம்பரை போலவும் தமிழில் நல்ல புலமை கொண்டு வரான். அதனால் அவர்கிட்டையும் ஒரு ஒப்புதல் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, யார் என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க என்ன குலம் அப்படின்லாம் எதுவுமே பார்க்காம அவங்க கற்ற கல்விக்கு உரித்தான மரியாதை கொடுக்குற அந்த பழக்கம் நம்ம கலாச்சாரத்தில் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயந்தான். அந்த பெரியவர்கள் இத்தனை பேர்கிட்ட போய் ஒப்புதல் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கம்பர் கோவப்படாமல் அந்த அறிவாளிகளுக்கே உண்டான பொறுமையும் தன்னடக்கத்தோடையும் கம்பர் ஏற்றுக்கிட்டாராம். இவங்க எல்லார்கிட்டையும் போய் தன்னுடைய படைப்பை எடுத்து காட்டி அவங்களுடைய போற்றுதல்களையும் அவங்களுடைய பாராட்டுகளையும் கம்பர் வாங்கிட்டு அவங்க கொடுத்த அந்த ஒப்புதல் ஓலைகளை ஸ்ரீரங்கத்து பெரியவங்க கிட்ட கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வழியாக ஸ்ரீரங்கத்து வைஷ்ணவ சான்றோர்கள் முன்னாடி அரங்கேற்றம் பண்ணுறதுக்கான அந்த நாள் குறிக்கப்பட்டது. அரங்கேற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஸ்ரீரங்கநாதரை வணங்குறதுக்காக கோவிலுக்குள்ள கம்பர் நுழையும் போது அதிர்ஷ்டவசமாக ஸ்ரீ வைஷ்ணவ குருமார்களில் மூத்தவரான ஸ்ரீமன் நாதமுனிகளை சந்திக்கிறாரு. இன்னைக்கு எல்லா வைஷ்ணவ திருத்தலங்களிலும் தமிழ் மொழி ஒலிக்கிறதுக்கு முக்கிய காரணம் நாதமுனிகள் தான். வேதத்துக்கு ஈடான ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் இவர் தான். நாதமுனிகளை பார்த்ததுமே கம்பர் நெடுஞ்சாங்கடையே விழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. நாதமுனிகள் அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவ பெரியவங்களை பார்த்து, கம்பர் இயற்றிய இந்த காவியத்தை அவசியம் பிரகாசம் பண்ணி விற்பது நம் கடமை அப்படின்னு கம்பராமாயணம் அரங்கேறதுக்கு முன்னாடியேவும் அந்த பெரியவங்க கிட்ட சொல்லி வலியுறுத்தியிருக்காரு. அதுக்கடுத்து கம்பரை பார்த்து ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயார் சன்னதிக்கு எதிரில் அரங்கேற்றம் பண்ணுற அந்த இடத்துல ஒரு மண்டபத்தை கட்டி எழுப்ப சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் அந்த மண்டபம் ஒரு வரலாற்று சின்னமாக ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்குது. அரங்கேற்றம் நடக்கிற அந்த நாள் அன்னைக்கு ரங்கநாதரை போய் வழிபட்டுட்டு வரலாம் அப்படின்னு கம்பர் சந்நிதிக்கு போயிருக்கும் போது அங்கே நல்ல பிரகாசமான முகத்தோட பார்க்குறதுக்கே நல்ல லட்சணமாக அழகாக ஒரு அர்ச்சகர் வந்திருக்காரு. கம்பரை பார்த்து, கம்பா நீ நம் சடகோபனை பாடினியோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அர்ச்சகர் இப்படி சொன்ன உடனேவும் கம்பருக்கே இருக்கிற அந்த ஞானத்தால் வந்தது அர்ச்சகர் கிடையாது, அந்த ரங்கநாதரே தான் அப்படின்னு கம்பர் புரிஞ்சுக்கிட்டாரு. பெருமாளே நேரில் நம்மக்கிட்ட பாட சொல்லி கேட்குறாரே அப்படின்னு கம்பருக்கு பக்தி பெருக்கெடுத்து கண்ணீர் வந்திருக்கு. சடகோபன் அப்படிங்கிறது ஆழ்வார்களில் முதன்மையான நம்மாழ்வாரோட இன்னொரு பேர் தான் சடகோபன். பெருமாள் இப்படி கேட்டுட்டாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அதே இடத்துல இடைவெளி விடாமல் தொடர்ந்து 100 பாடல் நம்மாழ்வாருக்காக கம்பர் இயற்றியது தான் சடகோபர் அந்தாதி. அரங்கேற்ற நிகழ்வுல கலந்துக்க ஸ்ரீரங்கத்தில் இருந்த தமிழ் புலவர்கள், பண்டிதர்கள், சம்ஸ்கிருத பண்டிதர்கள், ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க, ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அப்புறம் மாத்துவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்கன்னு அந்த காலத்தில் இருந்த எல்லா பிரிவு சான்றோர்களும் கலந்துக்கிட்டாங்க. கம்பர் கம்பராமாயண பாடல்களை படித்து காட்டுறதும் அங்கிருந்த பெரியவர்கள் அவங்களோட சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெறுவதுமா அந்த நிகழ்வு தொடர்ந்து போயிருக்கு. ஒரு கட்டத்தில் கம்பர் நரசிம்ம அவதாரத்தை பற்றி 275 செய்யுள் கம்பராமாயணத்தில் எழுதியிருக்காரு. அதை படிக்க ஆரம்பித்தப்போ அந்த பெரியவங்க எல்லாம், ராமாயணத்தில் நரசிம்மர் எப்படி வருவார், நீங்கள் வால்மீகி ராமாயணத்தை தழுவி தமிழில் எழுதியிருக்கீங்க, வால்மீகி ராமாயணத்தில் நரசிம்மர் எல்லாம் வரமாட்டாரே,
எங்களால் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவங்க எல்லாம் வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கம்பர் குடும்பத்தோட உபாசனை தெய்வம் தான் நரசிம்மராம். எப்படி தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளல் பற்றி கம்பராமாயணத்தில் குறிப்பிட்டாரோ அதே போல் தன் இஷ்ட தெய்வமான நரசிம்மர் பற்றியும் அவரோட அவதாரத்தை கம்பராமாயண பாடல்களில் கம்பர் குறிப்பிட்டிருக்காரு. சம்ஸ்கிருதத்தில் தூணுக்கு ஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை தமிழ் படுத்தும் போது கம்பம் அப்படின்னு சொல்லப்படுது. தூணை பிளந்து நரசிம்மர் வந்ததால் நரசிம்மருக்கு கம்பர் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. கம்பரோட பெயர் காரணம் அதுதான். கம்பருக்கு இந்த அளவுக்கு நெருக்கமான நல்ல இஷ்டமான நரசிம்மரை பற்றி கம்பர் எழுதுனதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அந்த பெரியவங்க எல்லாம் சொன்ன உடனேவும் கம்பர் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருக்காரு. கடைசியில் ஒரு வழியாக கம்பர் இந்த செய்யுள்கள் எல்லாம் படிக்கட்டும், பெருமாள் இதை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா ஏதாவது ஒரு சகுனம் மூலமாக உணர்த்துவார். அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னா இந்த பகுதியை கம்பராமாயணத்திலிருந்து நீக்கிடணும் அப்படின்னு அந்த பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. கம்பரும் இதை ஏற்றுக்கிட்டாரு. யுத்த காண்டத்தில் 256வது பாடல் நசைத்திறந்திலங்க பொங்கி நன்று நன்றென்றுனக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடலை கம்பர் படிக்கிறாரு. அது முடியும் போது திசை திறந்தடங்க கீரை சிரித்தது செங்கச்சியம் அப்படின்னு அந்த பாடல் முடியும். ஹிரண்யகசிபு பிரகலாதனை பார்த்து நீ சொல்கிற நாராயணன் இந்த தூணில் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க பிரகலாதன் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் ஆமான்னு சொல்லுவார். நன்று நன்று அப்படின்னு ஹிரண்யகசிபு சொல்லிட்டு தன்னுடைய பெரிய கையால் அந்த தூணை ஓங்கி அடிக்க அந்த தூணை பிளந்துக்கிட்டு நரசிம்மர் வெளிவந்து இந்த உலகத்தோட 8 திசையும் கிழிந்து போகிற அளவுக்கு சத்தமாக கர்ஜனையிட்டு சிரிச்சிருக்காரு அப்படின்னு இந்த பாடலுக்கான அர்த்தம் சொல்லப்படுது. கம்பர் திசை திறந்தடங்க கீரை சிரித்தது செங்கச்சியம்னு சொன்ன உடனேவும் இந்த அரங்கேற்ற மண்டபத்துக்கு பக்கத்தில் இருந்த மேட்டழகிய சிங்கர் சன்னதி கருவறை சுவரில் இருந்து நரசிம்மரோட முகம் வெளியே தாடியை விலக்கி தன்னுடைய 32 பற்களும் கோரை பற்களும் நல்லா தெரிகிற மாதிரி ஸ்ரீரங்கத்தையே அதிர வைக்கிற அளவுக்கு ரொம்ப பலமாக சிரிச்சிருக்காரு. அரங்கத்திற்கு உள்ளே இருந்தவங்களும் வெளியே இருந்தவங்களும் அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் உறைஞ்சு போயிட்டாங்களாம். எல்லோரும் புல்லரிச்சு போய் கொஞ்ச நேரம் யாரும் எதுவும் பேசாமல் அந்த இடமே அமைதியாக இருந்திருக்கு. சந்தோஷம், பயம், ஆச்சரியம் அப்படின்னு பல உணர்வுகள் கலந்து ஒரு தெய்வீகமான நிகழ்வாக அந்த அரங்கேற்றம் இருந்திருக்கு. பெருமாளே கம்பராமாயணத்துக்கு அங்கீகாரம் கொடுத்ததுக்கப்புறம் யார் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்? அங்கே நிரம்பியிருந்த சான்றோர்கள் எல்லாருமே கம்பராமாயணத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதே சபையில் கம்பருக்கு கவி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பட்டமும் கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணம் அரங்கேற்றம் நரசிம்மரோட அருளால் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றி. அடுத்த பதிவில் பார்ப்போம்.